அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விவரம் நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது. அவன் பேர் என்னன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. மண்டபத்துல அவனால பிரச்சனை வந்தப்ப கூட அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லாம கல்லூரி மங்க மாதிரி தானே நின்றுட்டு இருந்தான். அவன் நேர்மையானவனா இருந்திருந்தா எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே. அப்பவே தெரியல அவன்கிட்ட ஏதோ திருட்டுத்தனம் இருக்குன்னு. அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்ப அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. அக்கா கிட்ட டிரைவர் வேலைக்கு வந்தது கூட ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் நாம எதையுமே பெருசா எடுத்துக்காம விசாரிக்காம விட்டுட்டோம். இனிமே அப்படி இருக்க கூடாதுங்க. அவன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். நீ சொல்றதும் சரிதான் சந்திரா. இத்தனை நாளா அவனை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்காம விட்டது தப்புதான். அதனாலதான் அவன் நம்மள ஏறி மிதிக்கிறான். நாம திருப்பி அடிச்சா அவன் பயந்துட்டு ஓடிடுவான். அதைத்தான் நம்ம இனிமே செய்யணும். இதை சொல்லதாங்க நான் உங்களை வர சொன்னேன். சீக்கிரமே அவன் யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருங்க. அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலே நம்ம எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்ச மாதிரி தான். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் சந்திரா. அவனால நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஏன் என் மேல அவன் கை வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் பழி வாங்க வேண்டாமா? வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தனை நம்மளை ஜெயிக்க விட்டுருவனா? அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சு ஊரு முன்னாடி அவமானப்படுத்தி உங்க அக்கா மூலமாவே அவனை வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு அவனை துரத்துறேன். சரிங்க, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போ, ராத்திரி நேரமா இருக்கு. வரேங்க. போ. என்ன பாட்டில்ல தண்ணியவே காணோம். ஏன்பா சிலம்பம், இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? ஏங்க கத்துறீங்க? யாராவது ஏஞ்சி வந்துட போறாங்க. அட யாரு வர மாட்டாங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, மேல வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? இப்ப சொல்லு சிலம்பம், என்ன மேட்ரு? இந்த போட்டோவை பாருங்க. பாவி, என்ன சிலம்பம், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எதிரும் புதிருமா இருந்தவங்க ஒன்னா மீட் பண்ணி பேசிருக்காங்க. எப்பா, ஏன் கண்ணை என்னால் நம்ப முடியலையப்பா. இந்தா. எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வெளி உலகத்துக்கு எதிரிங்க மாதிரி இருந்துகிட்டு மேடம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மேடம் எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியல. எப்பா, இதெல்லாம் நீ எப்படியும் கண்டுபிடிச்சிருவான்னு தான் சின்ன மாமியார் முந்திக்கிட்டு
உன் மேல எல்லா பழியும் போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்களா? கூட இருந்தே குழி பறிக்கிற வேலையை சின்ன மாமியார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம அவங்கள அத்தை கண்மூடித்தனமா நம்புறாங்க. சிலம்பம், இந்த மேட்டர் நம்ம சும்மாவே விடக்கூடாது. அத்தை இப்பவே எழுப்பி இந்த போட்டோவை காமிச்சு பாருங்க உங்க அருமை தங்கச்சியோட லட்சணத்தை காட்டியே ஆகணும். வா போவோம். இல்ல, இப்ப இதை காட்டினா சரியா வராது. ஏப்பா ஏன்பா அப்படி சொல்ற? நீ என்ன சொன்ன? நீ தானே பக்கா எவிடன்ஸோட அத்தை கிட்ட போய் சொல்லணும்னு சொன்ன. இப்பதான் எவிடன்ஸ் நம்ம கையிலேயே இருக்க. இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அத்தைகிட்ட காமிச்சா அத்தை கோவத்துல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட மாட்டாங்க சின்ன அத்தைய. இல்ல, இப்ப நம்ம அவசரப்பட்டு சந்திரகலாவையும் சிவனாண்டியும் காட்டி கொடுத்துட்டா மூணாவதா இருக்கிற அந்த லேடியை நம்ம கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஏப்பா அப்ப நம்ம சின்ன அத்தைக்கு அந்த லேடிக்கு சம்மந்தம் இருக்கு நான் சொல்ல வரேன். வாய்ப்பு இருக்கு. இவங்களை நம்ம மேடம் கிட்ட மாட்டி விடாம ஃப்ரீயா விட்டாதான் அந்த மூணாவதா இருக்கிற லேடிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இவங்களே அந்த லேடியை அமுச்சு வச்சு இந்த எல்லா காரியத்தையும் செய்ய வச்சிருக்கலாம்ல. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏப்பா அப்ப நீ சொல்றத பார்த்தா இந்த விஷயம் நமக்கு தெரியுன்ற மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு நீ சொல்ல வரியா? வேற வழி இல்லை. அந்த மூணாவது பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மேடம் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். ரேவதியோட கல்யாணத்துக்குள்ள அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அவங்க எதனா சதி பண்ணி கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. ஏப்பா நீ சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு, இந்த விஷயத்துல உனக்கு என்ன வேணாலும் நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். சரியா? நான் போயிட்டு வரேன். Jimmuka jimmuka ah, jimmuka 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 ah, jimmuka 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 ah. இந்த கட்டுல படுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? புருஷன் கூட பார்க்காம டெய்லி கீழே படுக்க வச்சிடறா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்டில் மேல படுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அவளும் பெண் தானே, ஒரு கோட்டான சந்தோஷம்தான். Jimmuka jimmuka ah, jimmuka 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 ah, jimmuka 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 ah. कभी कभी मेरे दिल में ख्याल गाता है. என்னாச்சுமா? கொஞ்சம் அசந்தா கட்டல வந்து படுத்துடுவீங்களா? ஏய், நான் உன் புருஷன் தானடி. உன் பக்கத்துல வந்து படுத்தா என்னடி தப்பு? ஏதோ நெஞ்சில பட்டதுனால போச்சு. இதே படாத இடத்துல பட்டிருந்தா உனக்கு தானே லாஸ். இப்படி ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தீங்க, நாளையில இருந்து ரூமுக்கு வெளியில படுக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. இத வர சிவியா நீ? மா, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கூட புருஷனை மதிக்க மாட்டேன்றா. ஹே ரோஹிணி, சும்மா தானே சொல்ற. இப்ப கம்முன்னு படுக்கிறீங்களா இல்ல வெளியில தள்ளி கதவை சாத்தவா?
அம்மா புருஷனை மதிச்சா தானே பொண்ணு புருஷனை மதிப்பா. மாமா யூ ஆர் கிரேட். சொல்லுங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேயா. நீ எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. தாத்தா எப்படி இருக்காரு? இங்க தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்க உன் அத்தை, என் புள்ள, என் பேத்திங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. சரிங்க பாட்டி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லையா, நாளைக்கு பொங்கல் பண்டிகை வருதுல்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இத்தனை வருஷமா நானும் உன் தாத்தாவும் தான் தனியா பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த வருஷம் உன் புண்ணியத்துல என் பேத்திங்களை பார்த்தேன், என் புள்ளைய பார்த்தேன். இந்த பொங்கல் பண்டிகையை அவங்களோட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி புரியுதியா? அது முடியாதுன்னு எனக்கு புரியுது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க பாட்டி. உங்க பேத்திங்களோட நீங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன பாட்டி? இந்த பொங்கல் பண்டிகைக்கு என் பேத்திங்களுக்கு என் கையால புது துணி எடுத்து கொடுத்து அதை அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன்யா. பாட்டி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாட்டி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. இங்க ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அத்தை மாமாவை ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க பேத்திங்களோ நான் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன். அப்ப நீங்க என்ன வேணாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா கார்த்தி, நீ மனசு வச்சா நான் புது துணியை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ அவங்க கிட்ட எப்படியாவது சேர்த்துரு. இந்த பண்டிகைக்கு அவங்கள போட வச்சுட்டேன்னா எனக்கும் ஆசையில ஒன்று நிறைவேறின மாதிரி இருக்கும்ல. பாட்டி, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்காம ஆசைப்படுறீங்களே, உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை பாட்டி. சரியா, நீ சொல்ற. இந்த பாட்டி ஆசைப்பட்டேன், பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். நான் வச்சிடுறையா? சரிங்க பாட்டி. மாப்பிள்ள. அத்தை, ஆமா, எங்க உங்க மாமாவை காணும்? என்னத்தை மறந்துட்டீங்களா? நீங்க தானே நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதை கொடுக்க தான் மாமா போயிருக்காரு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். இப்போ மறந்துட்டேன். இந்த வருஷம் பொங்கலை வீட்ல நாம சிறப்பா கொண்டாடணும். ஆமாத்த, நாம இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடியே ஆகணும். ஏன்னா இதுதானே நம்ம தமிழரோட பண்டிகை. புது வருஷம் தீபாவளியை விட நாம பொங்கலை தான் உற்சாகமா கொண்டாடணும். மாமா, இதுல உங்க பொங்கலும் வருது. ஏன் பொங்கலா? என்ன சொல்ற? மாட்டு பொங்கல் தான் சொல்றேன் மாமா. வெண்பொங்கல் கொழுந்தியாவுக்கு சும்புங்கிறது தானா? சரி விடுங்க, அவ உண்மையை தானே சொன்னா. வெண்பொங்கலுக்கு சொன்னா சாம்பார் சாதத்துக்கும் வருது. மயிலே, உன்னை மொக்க பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுடா. ரேவதி, சொல்லுங்கம்மா. நீ மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவரையும் மாயாவையும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வர சொல்லிடு. சரிம்மா, சொல்லிடுறேன். என்ன சிலம்பம், இவ்வளவு லேட்டா வர? நல்லா தூங்கிட்ட போல இருக்க. இல்ல, நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். படமா? அப்படி என்ன படம் பார்த்த? ஃபேமிலி ஸ்டோரி தான், ஆனா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாரா, ஃபேமிலி ஸ்டோரியா? எப்பா, அது என்னன்னு சொல்லுப்பா, முடிஞ்சா நானும் பார்க்கறேன். அது ஒரு அக்கா தங்கச்சிங்களோட கதை. அடடே, அப்படியா? எது நம்ம அத்தை சின்னத்தை இவங்கள மாதிரி அக்கா தங்கச்சி ஸ்டோரியா? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா நான் பார்த்த படத்துல தங்கச்சி அக்காக்கே துரோகம் செய்யறாங்க.
அடப்பாவமே, அப்படியா? ஏப்பா அப்படி என்னப்பா தங்கச்சி துரோகம் பண்ணுச்சு அக்காவுக்கு? ஒரே வீட்டில் அக்காவோட தயவுல வாழ்ந்துக்கிட்டு அந்த அக்காக்கே துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தங்கச்சி. அந்த அக்காவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. இங்க பாரு சிலம்பம், அந்த தங்கச்சி கறிய சும்மாவே விடக்கூடாது. கூட இருந்தே குழி பறிக்கிறா, நல்லாவே இல்ல, நல்லாவே இருக்க மாட்டா. அக்கா, இந்த டிரைவர் வேணும்னே என்னை இழுத்து வச்சு பேசுற மாதிரி தெரியுது. அவனை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு. மேடம், நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லியே. நான் பார்த்த படத்தை பத்தி தான் இவர்கிட்ட சொன்னேன். நான் எது சொன்னாலும் ஏன் உங்களை சொல்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வருது? நீ பேச்சுல பொடி வச்சுதான் பேசுற, அதனாலதான் சந்தேகம் வருது. சந்திரா, நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? டிரைவர் தான் பார்த்த படத்தை பத்தி சொன்னா நீ ஏன் தேவையில்லாம ஆவேசப்படுற? நீ ஏன் தங்கச்சி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்காக நீ கட்டுன புருஷன் சிவனாண்டிய விட்டுட்டு ஏன் பக்கம் வந்து நிக்கிற? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? நீ எனக்கு துரோகம் செய்யறேன்னு யாராவது சொன்னா நான் நம்புவேனா? நீ இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்க, அதெல்லாம் நான் மறப்பேனா? உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கடவுளே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அக்கா, நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிக்கா. உன் நம்பிக்கையை நான் என்னைக்குமே காப்பாத்துவேன்க்கா. மத்தவங்களுக்கு தெரியாதுக்கா நம்ம அக்கா தங்கச்சியோட பாசம். என்ன சின்ன மாமியார் ஓவரா நடிச்சு கொட்டுறாங்க? ஐயோ பாவம், அத்தை இதையும் நம்புறாங்க. சரி சந்திரா, இந்த விஷயத்தை இதோட விடு. நாளைக்கு பொங்கல் வருதுல, அதை எப்படி கொண்டாடுறதுன்னு பிளான் பண்ணலாம். சரிக்கா. டிரைவர், நீ போய் ரெடி ஆகு. சரிங்க மேடம். நீங்களா இருங்க, நான் போய் உங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். பாத்தியா என் அக்காவை? என் மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கான்னு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா மேடம்? மிஸ்டர் மயிலு, சிலம்பம், நேற்று ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு முக்கியமான சீனை சொல்ல மறந்துட்டேன். அட என்னப்பா சிலம்பம், ஒரு படத்தை பார்த்தா அதுல இருக்கிற முக்கியமான சீனை நல்லா சொன்னாதானப்பா கேட்கறவங்களுக்கும் ஒரு பீதியா இருக்கும். அந்த படத்துல அந்த அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தங்கச்சி தனக்காக தான் தான் புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. கரெக்டு. ஆனா அந்த தங்கச்சி என்னடானா, அக்காக்கே துரோகம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ராத்திரி நேரத்துல தான் புருஷனை போய் திருட்டுத்தனமா பார்த்துட்டு வராங்க. அடங்கங்க அக்காவுக்கு தங்கச்சி அப்பேற்பட்ட தில்லாலாம் கிடையாது. ஆமா, அந்த தங்கச்சி ஒரு நம்பிக்கை துரோகி. அது தெரியாம அந்த அக்கா குருட்டுத்தனமா பாசத்தை அந்த தங்கச்சி மேல அவ்வளவு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கதையில இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னொரு ட்விஸ்டா? அட என்னப்பா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? என்ன ட்விஸ்ட்? அந்த புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கிறத அந்த கதையோட நாயகன்
ஃபோட்டோ எடுத்துட்டான். உண்மையிலேயே படத்துல இதாப்பா ட்விஸ்டான சீனு. ஆமா, போட்டோ எடுத்த ஹீரோ அக்கா கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு தங்கச்சிய வீட்டை விட்டே துரத்திருப்பானே. தெரியல, ஒருவேளை கிளைமேக்ஸில் அது நடக்கலாம். நான் கிளைமேக்ஸ்னு பார்க்கலையே, அதுக்குள்ளே தூங்கிட்டேன். அட பாலா போன தூக்கம் உனக்கு அப்பதானா வரணும். ஏப்பா நீ வேணா பார்ப்பா, 100% அந்த தங்கச்சிக்காரிய அக்கா காரி வீட்டை விட்டு துரத்திடுவா. என்னத்த கரெக்ட் தானே?